இதோ மாயையின் வெளிப்பாடான தாரகன் புறப்பட்டு விட்டான். யானை முகமுடையவன், நான் தான் உலகில் பெரியவன், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம். அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கி விடாது. முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, எப்படியும் நாம் தாம் வாழ்க்கையில் வாழப்போகின்றோம், சின்னஞ்சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன். இந்த தாரகன் என்பது ஏதோ இங்கு நம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை. இந்த மாயையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு. இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா. அதனால் தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியை நினைச்சுக்கோன்னு நமக்கு கற்றுத்தந்தார் நக்கீரர். தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே மிக அழகாக சொல்லுகிறார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலெனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார். இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்து கொண்டு வருகின்றான். ஆனால் 6 முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது.